ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு பேசுகிறேன். என்னடா வந்தோடனே இதை கண்கன்னு பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, நானே என் தம்பி இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறேன் தான் காட்ட போகிறேன். வேறு எங்கேயும் சுத்தலாம் போல், கார் தான் வேலை பார்க்க போகுது. நீங்களே பாருங்களேன். எங்கள் அம்மா வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே சுஷியத்தை சாப்பிட்டுட்டு போனாங்க. சரின்னு போயாச்சு. இப்போ நம்ம யாருக்குனே மழை லைட்டாக தூதிட்டு தான் இருக்குது. வேணால் வண்டி எங்கள் அண்ணன் காரை வேலை பார்க்க போக வேண்டியது இருக்குது. அதனாலேயே சரி வண்டி எடுக்க வேண்டியது இருக்குது. எங்கள் தெருவில் நல்லாவே தண்ணி கட்டும். இந்த தடவை ரோடு போட்டுக்கிறதுனால, ரோடு போட போகிறதுனால தண்ணி வளர்த்து கட்டாங்க. பாருங்கள் அங்கெல்லாம் எவ்வளோ தண்ணி கட்டியிருக்குன்னு. இருந்தாலுமே இந்த மாநகராட்சிக்காரங்க எல்லாம் தண்ணி எடுக்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னுமே மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. சரி, நம்ம வண்டியை எடுத்துகிட்டு என் தம்பியை கூப்பிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான். காரை போய் என்னென்னு போய் பார்க்க வேண்டியதான். அதுக்குன்னா 2 நாளுக்கு முன்னாடியே வேலை பார்க்க விட்டேன். நம்ம வேலை பார்க்கறதுனாலேயே அவ்வளோத்துக்கு இது பண்ண முடியாமல் இருக்குது. காதை ஒழுங்காக கவனிக்காமல் முடியாமே இருக்குது. அது எங்கள் அண்ணன் காது தான். அவன் வாங்கியிருக்கான். வாங்கினது வந்து கொஞ்சம் வேலையாக தான் இருக்குது அந்த காது. இனிமேல் நம்ம போய் அந்த காது எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். அதுங்க எவ்வளோத்துக்கு தண்ணி இருக்குன்னு பாருங்க, ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம காதே இருந்தால் தான் நிற்கி. அதை நான் கடைக்காண்டி தான் இந்த காது வாங்கியிருக்கேன். நீங்களே பாருங்களேன், ரோட்டில் எவ்வளோத்துக்கு தண்ணி கிடக்கு. இதோட அந்த சைடு ரொம்ப மோசமாகவே தண்ணி இருக்கும். இருந்தாலும் நான் வண்டி எடுத்துகிட்டு காது என்னன்னு போய் பார்க்க போதும். இருந்தாலும் மழை தூதிக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம காது என்னன்னு பார்த்து நம்ம விட்டு இருந்தாலே கரெக்டாக தானே இருக்கும். எங்கள் அண்ணன் வேலை நேரத்து என் கடையில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி நின்றுட்டு இருந்தான். எப்படி இதுக்கு காதுன்னு தெரியலையேன்னு. ஏற்கனா வேலைக்கு விட்டு ஒரு 2-3 நாள் ஆகிட்டு. அவங்க சாயங்காலமாக வச்சுருந்தாங்க. சாயங்காலம் கடை வச்சதுக்கிறதுனாலேயே நம்ம அவ்வளோத்துக்கு நம்ம எடுக்க முடியாமல் இருக்குது. போன வருஷம் நல்லா மழை பெஞ்சு வெள்ளமே கெட்டுச்சு. வெள்ள நிவாரண பொருள்லாம் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு நாங்களாம் சேர்ந்து கொடுத்தோம். மண்வாசனி லாவணியக்கான்னு ஒரு அக்கா வந்து வேலை கொடுத்தாங்க. இந்த வருஷம் எப்படி வெள்ளை வருஷம் தான் நினைக்க எல்லாமே நனைஞ்சிட்டு. என் வண்டி வேலை போன வருஷம் முக்கிட்டு இந்த வருஷம் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி பண்ண பார்க்கணும். இருந்தாலும் எல்லாத்தையுமே சேஃப்டி பண்ண பார்க்கணும். என்னென்னு பார்ப்போம். இருந்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. சாயங்காலம் வேலை கடை திறக்க முடியுமா என்னன்னே தெரியல. என்னென்னு பார்ப்போம். நம்ம இப்போ நான் வேறு எங்கேயுமே போகல. என் தம்பியை தான் கூப்பிட போயிட்டு இருக்கேன். என் தம்பியை கூப்பிட்டு நேராக அப்படியே காரை பார்க்க போக வேண்டியதான். அப்படி கார் ரெடி ஆகிட்டுனா காரை அப்படியே ஒரு ஆள் ஓட்டிட்டு, வண்டியை ஒரு ஆள் ஓட்டிட்டு, காரை செட்டில் ஒன்று போய் விட்டுட்டு எங்கள் அண்ணன்ட்ட சொல்லணும். செட்டில் போய் விடையா ஸ்பீக்கர் மாட்ட போவையான்னு தெரில. வேணா எதுனாலும் பண்ணணும். வேணா மழை தூதிக்கிட்டே தான் இருக்குது. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்போ கார் எடுக்க தான் நானும் என் தம்பியும் போயிட்டு இருக்கோம். இந்த வருஷப்பில் தான் விட்டு இருந்தோம். ஆனால் காதை இன்னும் வேலை பார்க்கவே இல்லை. இதுதான் அண்ணனோட காது. இன்னும் எதுவுமே மாட்டாமல் தான் இருக்குது. அவன் ரொம்ப நேரத்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். வேணால் அவங்க மாட்டவே இல்லை. என்ன பண்ணன்னு தெரில. உள்ளக்கதான் இந்த ஃபேனை வச்சுருந்தேன். ஃபேன் உங்களுக்கு தெரியுதா? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ரெடி பண்ண வேண்டியதான். வண்டி என் தம்பி அந்தா நிற்காங்க. பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.